கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்க முன்பாக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். ஒவ்வொரு நாளும் இணைந்து கேளுங்கள். எபிரேயர் 3 அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1000 கோடி சொத்து இருந்தாலும் நம்ம செத்து போகும்போது ₹1 கூட கொண்டு போக முடியாது. கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. இன்னைக்கு செய்தி என்ன? கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். நீங்க தான்ப்பா என்னை காப்பாத்திட்டீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்கப்பா, என் சாபத்தை எல்லாம் மாத்திட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அந்த ஐயா காலையில் பால் ஊற்றுவாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். இப்போ ரீசெண்டாக குடும்பத்தில் சில காரியத்தில் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. நைட்டு ஆனால் யாருக்குமே தெரியாமல் தண்ணி அடிச்சு வந்தேன் பிரதர். நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப வருஷமாச்சு ரசிக்கப்பட்டு. ஆனால் சில நேரத்தில் இப்போ திடீர்னு கோவப்பட்டு யாருக்குமே தெரியாமல் போய் தண்ணி அடிச்சு வந்தேன் பிரதர். யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகசியமாக கேட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை. கோபம் வரும்போது நைட் நேரத்தில் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வெளியே தெரியாமல் போயிட்டு வருது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நான் அந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களுக்கு பிரியமானபடி வாழ்வோம்ப்பா. எத்தனையோ காரியத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அதே போல நம்மளோட வாழ்க்கை இருக்கா? பல சூழ்நிலையிலே நம்ம வாழ்றோம், பல சூழ்நிலையிலே நம்ம உலகத்துக்குள்ள போயிட்டு வரோம். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு 6 மாசம், அந்த 6 மாசத்துல அவனோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கும். 6 மாசம் கழிச்சு வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்துல சின்ன ஒரு போராட்டம் வந்திருக்கும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது பல காரியங்கள் சொல்லலாம். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, பிரதர், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறோம். ஆனால் என் கணவர் இன்னும் பழைய வாழ்க்கை தான். அவர் எங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்ப என் மகளுக்கு திருமண வயசு வந்துட்டு ஆவிக்குரிய சர்ச்சில் நிறைய மாப்பிள்ளை இருக்கிறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனா என் கணவர் மட்டும் சம்மதிக்க மாட்டேங்காரு. என்ன பிரதர் செய்யலாம் அப்படின்னாங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஒரு குடும்பத்திலே ஒரு 30 வயசு வாலிப பையன் ஒரு நாள்
கார்ல போயிட்டு வரும்போது அந்த அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணே, நான் 4 வருஷமாச்சு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னாங்க. ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாம் கூடி வருது, எங்க சொந்தக்காரங்க, எங்க ஃபேமிலி, எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்க இதுலயே கிடைச்சா நல்லா இருக்கும், ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய், சின்ன இடத்துல போய் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், அந்த வேர்டு லைட்டா இழுக்குது, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்ப கிறிஸ்துவனிடத்தில் பங்கு வேணும் அப்படின்னா முடிவு பரியந்தம் உறுதியாய் இருக்கிறோமா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்கும்போது வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத ஒரு அருவருப்பான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நாள்தோறும் சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனைகள். இதுக்கு பின்னாடி நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அவிசுவாசமான எத்தனை காரியங்கள் நம்மளை தாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பத்திலே பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போற பிள்ளைதான் காலேஜ் படிச்சா, காலேஜ் படிக்கும்போது அந்நிய நுகத்துல போய் திருமணம், விக்கிரகத்தோடு திருமணம், சம்பந்தம் கலந்து, அவிசுவாசியோடு சம்பந்தம் கலந்து, இருளோடு சம்பந்தம் கலந்து, பேலியாளோடு சம்பந்தம் கலந்து, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை விட்டு பிரிக்கிற மாதிரி ஒரு அவிசுவாசமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது வருதா? அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில வசனம்லாம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஜனங்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம யாரையாவது நம்பி போயிட்டு இருப்போம், அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. என் வாழ்க்கையில நானே பல நேரத்துல யோசிச்சிருக்கேன். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசை. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் தேவனுக்குள்ள எப்படி இருக்கு? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கு? சத்தியத்துக்குள்ள எப்படி இருக்கு? சத்தியத்தை விட்டு பிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வருதா? செல்போன்ல திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டாச்சு அப்படின்னா இருதயம் படபடன்னு வந்துடும். குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டுனா உடனே இருதயம் படபடன்னு வந்துடும். சில குடும்பத்துல எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, அவிசுவாசமான வார்த்தையில பேசிட்டே இருப்பாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அவிசுவாசமான வார்த்தையை பல மடங்கு பேசுவாங்க. நான் அப்படிப்பட்ட சில காரியத்தை பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அவிசுவாசமான வார்த்தை பேசுறாங்களா, பொல்லாத வார்த்தை பேசுறாங்களா, நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்.
ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகுற பொல்லாத வார்த்தை பேசுறாங்களா, அவிசுவாசமான வார்த்தை பேசுறாங்களா, இல்ல அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்கா? கிறிஸ்துவனிடத்துல பங்கு வேணும் அப்படின்னா நல்ல ஹை குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டி. வயசான பாட்டி மாதிரி இரவும் பகலுமா ஜெபம் பண்றாங்க. அவங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கு. வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாரும் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் வயசான பாட்டி மாதிரிலாம் தேவனோடு தொடர்புல இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்துல மட்டும் இந்த அவிசுவாசம் எங்கிருந்து தான் வருன்னு தெரியல, அது பறந்து உள்ள வரும். நம்ம இதயத்துக்குள்ளே அவிசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே விசுவாசிகள் இணைந்திருக்கிறீங்க, பரிசுத்தவான்கள் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, ஆவிக்குரிய சகோதரி சகோதரன்மாரை இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்ட இருதயமா இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்துவனிடத்திலே பங்கு நமக்கு இருக்கு. ஆனால் ஒரு அவிசுவாசமோ ஒரு பொல்லாத காரியமோ நம்ம இதயத்துல இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தர அப்படின்னா, ஒரு மனுஷன் ஸ்டெடியா இருப்பான், ஒரு அவிசுவாசம் மட்டும் உள்ள வந்துட்டுனா போதும், அவனோட வாழ்க்கையில குழப்பம் வந்துடும். நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனை, நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷனை கொஞ்சோண்டு அவிசுவாசம் உள்ள வந்துட்டு அப்படின்னா ஆடிடும். அதுக்கு பேர் என்ன போடுங்கன்னா, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவிசுவாசம் வந்துடக்கூடாதுப்பா. நீ ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற, உனக்கு பரலோகம் இருக்கு, உனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நீ நித்திய காலமாக அவரோட வாழ போற. அந்த நம்பிக்கை, அந்த குவாலிட்டி, அவங்க கிறிஸ்துவோட பங்குல இருக்கிறாங்க. அதை கை வைக்கிற மாதிரி ஒரு அவிசுவாசமான ஒரு காரியம் நம்ம இதயத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் மாதிரி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எலியானுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்துச்சு. போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணாரு. எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிறிஸ்துனுடைய பங்கா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய காரியத்திலே போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், பல சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு செய்தி கேட்கிறோம். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு பேசுன மாதிரியே இருந்துச்சு பிரதர், இன்னைக்கு செய்தி எங்களுக்கு தான் பிரதர் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசினால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் மனமாற்றம். கர்த்தருடைய ஆவியான இடைப்பட்டால் உங்க ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தின் மூலியமாக உங்களோடு பேசும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவன் அருளிய அப்பம், கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு, பட்டயம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும், ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்க வீட்டுக்குள்ள வருவார், உங்க இதயத்துக்குள்ள வருவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவோட பங்கு இருக்கு. இன்னைக்கு நைட் நேரத்திலே
அவிசுவாசமான ஏதாவது ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்களா? பொல்லாத காரியத்தை ஏதாவது யோசிக்கிறீங்களா? எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம். சில குடும்பத்துலலாம் இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டு படுத்தா தூக்கம் வராது. தப்பு தப்பா யோசிச்சாச்சு அப்படின்னா கிறிஸ்துட்ட எப்படி பங்கு இருக்கும்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனம்ல நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. கேட்டா நாங்க சர்ச்சுக்கு மட்டும்தான் போவோம் பிரதர், எங்க வீட்டுல பைபிள் இருக்கு அப்படிம்பாங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்குமானால் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் தந்திருக்காரோ அந்த எல்லா வாக்கு தத்துவமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிறைவேறும். சில வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறல அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் நான் எங்கேயோ குறையா இருக்கிறேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்றேனே, அதுவாது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேற்றுவார். ஒரு காலத்துல உபத்திரம் வருதா, பாடு வருதா, பிரச்சனை வருதா, ஆனா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தணும். அப்பா அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அர்ப்பணிக்கும் போது உயர்த்த ஆரம்பிச்சுவார், தாழ்த்தும் போது கிருபத்தை ஆரம்பிச்சுவார். நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு உயர்த்துவார். ஆனால் சோதனை நம்ம வாழ்க்கையில வரும்போது பல நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருந்தோம். என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கேன்ப்பா, நான்லாம் சோர்ந்து போயிருக்கேன். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம வெளியில எங்கேயாவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய காரியங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்கும் போது அந்த இடத்துல பிசாசு வருவானா வரமாட்டானா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எனக்கு அவிசுவாசம் இருக்கு பிரதர், எனக்கு ஒரு பொல்லாத இருதயம் இருக்கு பிரதர், அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வளரணும். அவிசுவாசம் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. நான் 100%ல 99% நான் கரெக்டா இருக்கேன் பிரதர், ஒரே 1% மட்டும் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு அப்படின்னா அந்த 1%ல தான் அவிசுவாசத்துக்கும் பிசாசு உள்ள என்டர் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வளருங்க. உங்க இருதயம் பரிசுத்தமான இருதயமா இருந்துச்சுன்னா தேவன் வாசம் பண்ணுவார். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நமக்கு ஒரு பங்கு இருக்கு, கிறிஸ்து தான் பங்கு. பழைய ஏற்பாட்டிலே நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்ம பிறந்த பிள்ளைகள், அவர் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாக மாறி நமக்கு பரலோகம் இருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்காரு. சும்மா இருக்கும்போது செல்போன்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் அழிஞ்சு போன ஒரு நபர், என் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா இருந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சில நேரத்துல எல்லாம் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வாசிப்பேன். வேதனை, துக்கம், கண்ணீர், இதுக்கு நடுவுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது
அந்த வசனத்தின் மூலியமா என் கூட பேசுவார். நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபிக்கணும் 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 சொல்லிட்டு பல மணி நேரம் ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்ம இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அவிசுவாசம் கிடக்கா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. அது நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வளரணும். கடைசி காலத்திலே சத்துரு யாரை வஞ்சிக்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவ்விசுவாசத்தை உள்ள விதைக்கிறான். நிறைய குடும்பத்திலே விசுவாசத்துல வளர்ந்து ஆசை இருக்கு. பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க, அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை ஏன் தெரியுமா நம்ம இன்னைக்கு பேசுறோம்? சில குடும்பத்திலே ஆதியில் உள்ள அன்பு இல்லை. முதல்ல ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க, இப்ப விசுவாசம் குறை வந்துட்டு. இப்ப நிறைய நேரத்துல விசுவாசத்துல கொஞ்சம் குறை வந்துட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனையை பார்க்குறாங்க, நிறைய சூழ்நிலை பார்க்குறாங்க, நிறைய குடும்பத்தை பார்க்குறாங்க, நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறாங்க. அவங்க அப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி கொஞ்சம் அவிசுவாசம் உள்ள வந்துட்டு. அவிசுவாசம் உள்ள வரும்போதுதான் வேதம் சொல்கிறது பொல்லாத இருதயம் உங்களுக்குள் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற. அதை ஏன் ஆழமா சொல்றாரு அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ விலகிடுவப்பா, தேவனை விட்டு நீ விலகிடுவ, அதனால எச்சரிக்கையாயிரு. ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ விலகி போயிடாத, ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ விலகி போயிடாத அப்படிங்கிற. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிருந்தாங்க. ஒரு செல்போனை கையில கொடுத்தாச்சு அப்படின்னா ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிருந்தாங்க. அவங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பாங்க, அந்த ஜெபித்த காரியம் நடக்கல அப்படின்னா சில நேரத்துல ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிருந்தாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேதம் சொல்கிறது பொல்லாத இருதயம் உங்களுக்குள் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படிங்கிற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சில சத்தியத்தை கேட்கும் போது ஆவியானவங்களோடு பேசுறாரா? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயம் ஏன் கடினப்பட்டு போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கறாங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்கறாங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கறாங்க, பொல்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்கறாங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. சில வீட்டுல என்ன நடக்கு? அதுதான் நடக்கு. நான் சொல்ற உண்மையா பொய்யா? பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க, வஞ்சிக்கிற ஆவிட்ட போய் சிக்கி கொள்றாங்க. கடைசி காலத்திலே கள்ள உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஓநாய்கள் ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒன்லி டயலாக் பிரசங்கம் தான், சத்தியத்தை போதிக்கவே மாட்டுக்கிறாங்க. வேதனையான காரியம்.
நீங்கெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கா? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே, ஒவ்வொரு வேர்டுமே முக்கியம். பாவத்தின் வஞ்சனையினாலே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போறான். அவிசுவாசம் வரும்போது ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போறான். பொல்லாத இருதயம் இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் வழி விலகி போறான். பாவம் செய்யும் போது அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போறான். தந்தரமான ஆவில சிக்கிக் கொள்ளும் போது அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போறான். கடினமான இருதயம் இருக்கும் போது அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போறான். கடைசி காலத்தில் என்ன நடக்கு? அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பாஸ்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, யார் பேச்சுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. கடினமான இருதயம். என் வாழ்க்கையில நான் கடினமா இருந்திருக்கேன்ப்பா. நான் மற்றவங்களை சொல்லக்கூடாது, என்னையும் சொல்லலாம்ல. என் வாழ்க்கையில நான் கடினமா இருந்திருக்கேன். உடைச்சு வெளியில கொண்டு வந்தார். கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருந்தேன். கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். கீழ்ப்படியல அப்படின்னா பரலோகத்துல போக முடியாது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பரலோகத்துக்கு யாரு பிரதர் வேணும் அப்படின்னா, மனம் திரும்புற பாவி வேணும். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அதனால இரவு நேரத்திலே அரை மணி நேரம் செய்தி கேட்கிறீங்களா? உங்க குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பங்கு இல்லை. நாங்க ஏதோ சும்மா கடமைக்கு, சும்மா வேஸ்ட், செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கிறிஸ்துவுக்குள் இருங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பங்கு. நிறைய வீட்டுல இஷ்டம் போல வாழ்றது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் உட்கார்ந்து இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் இஷ்டம் போல வாழ்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விழுந்து போயிருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, அழகா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அழகா பேசுவார். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பரிசுத்தமா வழி நடத்துறதுக்கு பல காரியங்கள் கற்றுத் தருவார். பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாயத்திற்கு குறித்தும். கள்ள உபதேசத்திலே பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க, மனம் திரும்புறது குறித்து பேச மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ்றது பேச மாட்டாங்க. அவங்க தான் கள்ள ஊழியக்காரங்க. இந்த கள்ள ஊழியக்காரங்களை கண்டுபிடிங்க. நீங்க போற சர்ச்சில், யூடியூப்ல கேட்குறீங்களா? நீங்க கேட்கிற பிரசங்கத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றது சொல்லி தராங்களா? இல்லைன்னா அந்த மாதிரி செய்தியை கேட்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நான் பைபிள் வாசித்து பார்த்தேன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்படணும். நம்மளோட ஆவி தேவனோட ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். நம்ம சரீரம் கிறிஸ்துவுக்காக இருக்கணும், மறுரூபமாக்கப்படணும். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும். மணவாட்டி அவிசுவாசமோ, ஒரு பொல்லாத இதயத்துக்குள்ளேயோ, கடினமான ஒரு இதயத்துக்குள்ளேயோ, பாவத்துக்குள்ளேயோ, வஞ்சனைக்குள்ளேயோ எங்கேயோ போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது.
கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய செக் பண்ணணும். இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்னைக்குள்ள செய்தி ஆவியானவர் ஒரு புத்தி சொன்னது போல இருந்துச்சா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், 2015 கடன்ல ரொம்ப கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு தேதியில என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்படும் போது பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அப்பா எப்படி பேசினாரு. நான் சர்ச்சில் கோயில் குட்டியார வேலை பார்த்தேன், அப்பா என்கிட்ட எப்படி பேசினாரு. பைபிள் காலேஜ் படிச்சேன், அப்பா எப்படி பேசினாரு. என் வாழ்க்கையில நான் பல சூழ்நிலையில நான் வந்திருக்கேன், என்கிட்ட எப்படி பேசினாரு, இன்னைக்கு எப்படி பேசுறாரு, இந்த வசனத்து மூலியமா உங்கள்கிட்ட எப்படி பேசுறாரு, அது எனக்கு தெரியும்ல, அந்த வித்தியாசம் தெரியும்ல. அதே போல கிறிஸ்துவத்துல பங்கு வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கா, ஒரு பொல்லாத இருதயம் இருக்கா, ஏதாவது பாவம் இருக்கா, ஏதாவது வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோமா, நம்ம இருதயம் கடினமா இருக்கா, ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை இன்னைக்கு எப்படி இருக்கு, உறுதியா இருக்கா, நம்ம கர்த்தரை தான் பற்றி கொள்றோமா. இன்னைக்கு நம்ம எதுக்காக உலகத்துக்குள்ள நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இப்படி நைட் நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்டீங்க, இந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மட்டும் டெய்லி கேளுங்க. ஏன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மட்டும் கேளுங்க. பரலோகத்துல நிக்கணும், பரலோகத்துக்குள்ள போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில, எத்தனை நாள் தேவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா கூட மறுரூபமாக்கப்படணும். நம்ம இருதயம் தேவனோடு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா மறுரூபமாக்கப்படும். நம்ம சரீரம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா மறுரூபமாக்கப்படும். நம்ம வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் பரலோகத்துல தேவன் சந்திக்கணும்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உங்க பிள்ளைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. நன்றி 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 நன்றி. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க 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 மன்னிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. தயவாக மன்னிங்கப்பா. எல்லாருடைய பாவத்தையும் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்க. தகப்பனே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லாருடைய பாவத்தையும் மன்னிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. இரவு நேரத்தில் தாழ்த்திரோம்ப்பா. தாழ்த்திரோம் தாழ்த்திரோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்துவங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. வாகனத்தை பொறுப்படுத்துவங்க. நைட் டியூட்டில் வாலிப பையன் வேலை பார்க்குங்க, டிரைவிங் லைன் இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குங்க, கம்பெனியில் வேலை பார்க்குங்க, பெட்ரோல் பங்க் வேலை பார்க்க எல்லாரையும் உங்களுடைய காலத்தில்
பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மட்டும் எழுதட்டும். ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, படுத்த படுக்கையில பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே எழுதட்டும். எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா மன அழுத்தம், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. கற்பதனையா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க. விபச்சார அடிமையில இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காலத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கம். சில குடும்பத்தில் விக்கிர வழிபாட்டில் போய் மாட்டிட்டாங்கப்பா. அந்த குடும்பம்லாம் ரட்சிக்கப்படும், கதை கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி எந்தெந்த வீட்டுக்கும் எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், விபச்சார கிரியைகள், மதுபான கிரியைகள், சில குடும்பத்திலே மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவல் கிரியைகள், எல்லா செத்த கிரியெல்லாம், பிசாசுடைய எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த வீடுதோமோ எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, இந்த எல்லா பொல்லாத தந்திரமான சர்ப்பத்து கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்பட்டிருப்பா. தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்கப்பா, கர்த்தர் வேலி அடைங்கப்பா, கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க, கர்த்தர் வேலி அடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்க. துனி சந்தட லபலர துனி கர துனி கபாட்டரல ரஷ துனி கந்துட்டு நமர கரதுரபல ரகதுலவரு சந்தட நம கரதுரபல ரிகதுலவ ரஷத நம ரகதுரபல ரகதுலபல ஹரதுனி தேசித்ரி சந்தட நம லக்கரதுரபல ரிகதுலவல ஹரிதுனி மா கரதுரபல ரது ஷதன மரஹன் தொட்டோரபல ரீதுனி மலஹரு ஷகது நமலஹரது. தகப்பனே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா, அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்கணும்ப்பா. அதிகாலை வெள்ளை உமக்கு பிரியமானபடி அப்பா எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரக்கூடாதுப்பா. அந்த கிருபைகளை தாங்கப்பா. எல்லாரோட கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் நைட் நேரத்துல புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, குடும்பத்துல பல பிரச்சனை யோசிக்கிறாங்களோ, அவங்களோட கர்த்தர் பேசுங்கப்பா, கர்த்தர் பேசுங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு மரண தருவாயிலே சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீசிங்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்ட, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம இருக்கு, ஐசியூல இருக்கு. சில குடும்பத்துல ஆபரேஷன், சில குடும்பத்திலே சரீரத்துல பல விதமான பலவீனத்தோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபித்தாங்க எல்லா குடும்பத்தையும் நம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சுப்பா. தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியேனை உடைய கரத்துல போயிடும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா கத்தர் நாம் மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த முடியும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகங்கள் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை 1000 மடங்கு அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடங்கி இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.